கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய ஆராதனை வலையொலியின் அன்பான நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களோடு இறைவார்த்தை பகிர்வதை நான் பேரானந்தமாக கருதுகிறேன். இன்றைக்கு தாய் திருச்சபையானது ஆண்டுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறது. தூயாவியாருடைய வருகையினுடைய விழாவை கொண்டாடினோம். அதற்குடந்து நம்ம ஹோலி ட்ரினிட்டி தமத்திருத்துவ விழாவை கொண்டாடி இன்றைக்கு நாம் வந்திருக்கிற இடம் எங்கே இருக்கிறது அப்படின்னா, ஆண்டுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறோம். முறைப்படி பார்த்தால் தமத்திருத்துவ விழாவிற்கு அடுத்ததாக வருகிற வியாழக்கிழமை தான் கொண்டாட வேண்டும் என்று இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்திய திருத்தந்தை 4ஆம் அர்பன் சொல்லியிருந்தார். ஆனால் காலப்போக்கில் அது ஞாயிற்றுக்கிழமைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மக்களுடைய வசதிக்காக. சரி, ஒவ்வொரு முறையும் மறையுரை கொடுக்கிற பொழுது நற்செய்தியை மையப்படுத்தி நாம் பகிர்ந்து கொள்வது உண்டு. இன்றைக்கு நான் சற்று யோசித்தேன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நாள், ஆண்டுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகிற நாள். அதிலும் குறிப்பாக இந்த நற்கருணையை முழுமையாக சொந்தம் கொண்டாடுகிற திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபைக்குள் சொல்லுகிற படிப்பினையை உள்வாங்கி இந்த டிரான்சியேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கருப்பொருள் மாற்றத்தை மையப்படுத்தி நற்கருணையை நம்பக்கூடியவர்கள், நற்கருணையிலே ஆண்டுடைய நிரந்தர பிரசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே சமூகம் கத்தோலிக்க சமூகம் என்று சொல்கிறோமே, இது வெறுமனே திருச்சபையினுடைய படிப்பினையின் அடிப்படையிலோ அல்லது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையின் அடிப்படையிலோ அல்ல. இதற்கான சாட்சியங்கள் நிறைய இருக்கிறது. அவற்றையெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாம் கேட்டிருப்போம். இன்றைக்கி நீங்கள் திருப்பலிக்கு போனீங்களாலும் கூட குருவானவர்கள் ஏதாவது ஒரு புதுமையாவது நற்கருணையை மையப்படுத்தி உங்களுக்கு சொல்லுவார்கள். என்னுடைய உள்ளத்தில் தோன்றியது இதுதான். என்னுடைய மக்கள் இந்த ஆராதனை வலையொலியில் தொடர்ந்து இந்த செய்திகளை காணக்கூடியவர்கள், இந்த செய்தியை பிறரோடு பகிரக்கூடிய மக்கள், தினத்திருப்பலிக்கு செல்லக்கூடியவர்களாகவும் அல்லது ஆலயத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கிற நீங்கள் கட்டாயம் புதுமைகளை கேட்பீர்கள். இறைவனுடைய வார்த்தையை இன்றைக்கு வாசகத்தின் அடிப்படையில் கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். என்னுடைய பார்வையானது இன்றைக்கு முழுக்க முழுக்க நற்கருணை புதுமைகளை பற்றி மட்டுமே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுதான் சாலச் சிறந்த ஒன்றாகவும் இந்த ஆண்டுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவினுடைய மையத்தை, சாரத்தை, முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்ற மனநிலையில் குறைந்தபட்சம் ஒரு 7 புதுமைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது நற்கருணை புதுமைகளாக இருக்கலாம், நற்கருணையால் ஏற்பட்ட புதுமைகளாகவும் இருக்கலாம் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல, இந்த நற்கருணை பெருவிழா, ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழா வருவதற்கு காரணமாய் அடிப்படையாய் இருந்த புதுமை என்ன? அதற்கு முன்பாகவும் புதுமைகள் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த புதுமை தான் முன்னிறுத்தப்படுகிறது. 1263 வருஷம் நடந்த இந்த புதுமை ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒரு குருவானவர், அவருடைய பெயர் பீட்ரா பராகுவே. அவர் என்ன செய்கிறார்னா, அவருக்கு ரோமை நகரை நோக்கி செல்ல வேண்டும், பேதுரு பவுல் இவர்களுடைய அந்த பீடத்தை காண வேண்டும் என்கிற பேராவலோடு தன்னுடைய திருப்பயணத்தை தொடர்கிறார். அப்படி போகிற பொழுது ஒரு இடம் வருகிறது, ஒர்வியேத்தோ அப்படின்ற ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்துக்கு வருகிற பொழுது சற்று ஓய்வெடுத்து செல்லலாம் என்று நினைக்கிறார். ஆனால் அவருக்குள் ஒரு பிரச்சனை. அவர் குருவானவராக இருக்கிற போதும் கூட அவருக்குள் ஒரு விதமான நடுக்கமும் ஒரு நடுநிலை இல்லாத ஒரு தன்மையும் தெளிவற்ற தன்மையிலே மதில் மேல் பூனை போல் இருக்கிறார் ஒரு காரியத்தை குறித்து. அது என்ன? இந்த டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பொருள் உட்பொருள் மாற்றம், அதை குறித்து அவருக்கு தெளிவில்லை. ஆண்டுடைய பிரசனம் நற்கருணை நிரந்தரமாக இருக்கிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ இந்த ஒரு குழப்பத்தோடு அரைகுறையான ஒரு நம்பிக்கையோடு திருப்பலி நிறைவேற்றுகிறார். குறிப்பாக அந்த வசீகர வார்த்தைகளை சொல்லுகிற பொழுதும் கூட உடன்பாடு இல்லாமல் சொல்லியும் சொல்லாமல் கடந்து போகலாம் என்று நினைக்கிற அந்த தருணத்தில் தான் அவர் ஏந்தி நின்ற நற்கருணையிலிருந்து இரத்தம் சொட்ட ஆரம்பித்தது. அவர் ஏந்தி இருந்த நற்கருணையிலிருந்து இரத்தம் சொட்ட ஆரம்பிக்கிறது. அப்போ உடனடியாக என்ன நடக்கிறது? இதை அவர் உணர்ந்து கொள்கிறார். ஏதோ ஒன்று நடந்து விட்டது, என் கைக்குள்ளாக ஏதோ ஒன்று ஊறுகிறது என்று பார்க்கிற பொழுது இரத்தம். உடனடியாக திருப்பலியை அப்படியே வைத்துவிட்டு அருகில் இருக்கிற ஆயரை நோக்கி ஓடுகிறார். ஆயர் அந்த ஒர்வியேத்தோ சிட்டியில தான் ஆயர் இருக்கிறாரு. அப்போது ஆயராக இருந்தவர் திருத்தந்தை 4ஆம் அர்பன், அவர் தான் அந்த இடத்துல இருக்கிறார். அவர்கிட்ட போய் சொல்லுகிறார், நான் திருப்பலி வைத்து கொண்டிருந்தேன், எனக்கு திருப்பலியில் உடன்பாடு இல்லை, குறிப்பாக ஆண்டவருடைய உடலும் இரத்தமுமாக எப்படி இந்த சாதாரண அப்பமும் ரசமும் மாறும் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கேள்விகளோடு சந்தேகத்தோடு நான் திருப்பலி நிறைவேற்றினேன், எனக்கு இந்த புதுமையை ஆண்டவர் காட்டி விட்டார் என்று சொன்னாராம். உடனடியாக
திருத்தந்தை ஆனவர் அர்பன் 4ஆம் திருத்தந்தை அப்போது இருந்த குருவாக இருந்த தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் அழைக்கிறார். அவர் விவிலியத்தில் பேரறிஞராக இருந்தவர். அவரை அழைத்து இந்த புதுமையெல்லாம் அவருக்கு விளக்கி சொல்லிய பிறகு ஆஃபீஸ் ஆஃப் த ரீடிங், அந்த காலை புகழ் மாலை புகழ் பிரிவரி கட்டளை ஜெபத்தை எங்களுக்காக தயார் செய்து கொடுங்கள் என்று கேட்டவுடன் அவர் செய்து கொடுக்கிறார். அவரிடமிருந்து செய்து பெற்ற பிறகு அது திருச்சபைக்கு நேர்ந்தளித்த அதே நாளில் கார்பூஸ் கிறிஸ்தி என்கிற இந்த விழாவை, ஆண்டுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவானது ஒரு டாக்மெட்டிக் ஃபீஸ்டாக திருச்சபையில் கொண்டாடப்படுகிற 10 முக்கியமான விழாக்களில் ஒன்றாக இந்த ஆண்டுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா இடம்பெற்றது. இதுதான் இந்த புதுமையை குறித்து நம்மிடம் இருக்கிற தரவுகள். இதுதான் இந்த திருவுடல் திருரத்த பெருவிழாவுக்கான அடிப்படையாய் மாறிப்போனது. முதல் புதுமை லான்சியானோ அப்படின்ற இடத்துல 700வது ஆண்டு, அப்போ கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு புதுமை. ஒரு குருவானவர், அதுவும் குருவானவருக்கு தான் அந்த வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இந்த குருத்துவம் தான் அந்த நற்கருணைக்கு அடிநிலையாக இருக்கிறது. அந்த குருத்துவம் தான் இந்த நற்கருணையை பகிர்ந்து கொடுக்கிறது. அப்போ அந்த குருக்களுக்கு நம்பிக்கையில் தடுமாற்றம் வருகிற பொழுது ஆண்டவரே நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். அப்படி ஒரு குருவானவருக்கு தன்னுடைய அழைத்தலை குறித்த ஒரு தெளிவற்ற சூழல், தனி குருத்துவத்திற்கு வந்திருக்கிற நான் பொது குருத்துவத்திற்கு மீண்டும் சென்று விடலாமோ என்கிற ஒரு விதமான பதட்டமான நிலையற்ற மனநிலையில் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது ஆண்டவர் அவருக்கு நற்கருணை புதுமையை செய்கிறார். இது என்ன சொல்லுது அப்படின்னா, 2 செய்தி. குருக்கள் தன்னுடைய அழைத்தலில் ஆட்டம் காணுகிற பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு உறுதிப்படுத்துவார் அப்படின்றத நான் புரிந்து கொள்கிறேன். சரி, அப்போ அந்த குருவானவர் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுதுதான் இந்த புதுமையானது நடைபெறுகிறது. அவர் நற்கருணை உயர்த்தி காட்டுகிற பொழுது அந்த நற்கருணையிலிருந்து இரத்தம் வழிந்தோடுகிறது. அந்த நற்கருணை 5 பகுதிகளாக அடி உடைந்து விழுகிறது. இந்த நிகழ்வு நடந்தவுடன் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த உடனடியாக அந்த செய்தியை சொல்ல வேண்டியவர்களுக்கு, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அது சொல்லப்பட்ட பிறகு 1971 மற்றும் 1981 இந்த ஆண்டுகளில்தான் முழுமையான சோதனைகள் செய்யப்பட்டுச்சு. அப்போ அந்த புதுமை நடந்த உடனடியாகவே அந்த இரத்தத்தை ஒரு சாலிஸில் எடுத்துடுறாங்க. அந்த 5 துண்டுகளையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதை நான் மறையுரைக்காக சொல்லவில்லை, நான் நேரடியாக இந்த காட்சியை இத்தாலிக்கு சென்ற பொழுது நானும் கண்டேன். நான் சாட்சியாகவே இதை சொல்லுகிறேன். அந்த அந்த பெரிய ஒரு மான்ஸ்டர்ஸ் மாதிரி வச்சு அந்த மேலே வந்து அந்த இரத்தத்தையும் அந்த துண்டுகளை ஒரு 5 சின்ன ஒரு சாலிஸ் மாதிரி அதுலேயும் அதை வைத்திருக்கிறார்கள். இது ஒவ்வொரு நாளும் போகிற எல்லா மக்களுமே இதை என்ன செய்யலாம், நீங்கள் கண்கூடாக இதை உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றத அந்த புதுமையாக இருக்கிறது. ஆனால் 1971 மற்றும் 1981 வருஷம்தான் முழுமையாக அந்த அப்பத்துண்டானது சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அந்த சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி என்னன்னா, இந்த அப்பத்துண்டானது அது வந்து சதையாகத்தானே வந்தது. அந்த அப்பத்துண்டானது மனிதனுடைய இதயத்தினுடைய ஒரு பகுதியும் இந்த அப்பத்துண்டில் இருக்கிற அந்த சதையும் ஒரே மாதிரி இருக்கிறது, இதனுடைய ஒத்திசைவோடு இருக்கிறது என்பதை கண்டறிகிறார்கள். அப்போ என்ன சொல்லப்பட்டுச்சு, அப்போ ஆண்டவருடைய அந்த உடலாக மாறிய அந்த அப்பத்துண்டு இயேசுவின் இதயத்தின் பகுதியாக அவர்கள் கண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, 1978 வருஷம் நாசா விஞ்ஞானிகளிடம் அந்த தூரின் துண்டை வந்து தூரினில் இயேசுவுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ரத்தம் தோய்ந்த துணி தூரினில் இருக்குது இல்லையா, அதையும் இந்த விஞ்ஞானிகளிடம் கொடுத்து இந்த அப்பத்துண்டையும் அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இரண்டிலேயுமே கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை என்னவென்று சொன்னால், ஏபி இரத்த வகைதான் தூரின் துண்டிலும் இருக்கிறது. 700வது ஆண்டு நடைபெற்ற லான்சியோவில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அப்பத்துண்டினுடைய இரத்த வகையும் ஏபி இரத்த வகையாகவே இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள். இதோட இன்னொரு புதுமை இருக்கிறது. அதை குறித்தே தொடர்ந்து இதிலே வரக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த 5 அப்பத்துண்டுகளையும் தனித்தனியாக எடை போட்டு பார்க்கிறார்கள் நாசா விஞ்ஞானிகள். இந்த 5 அப்பத்துண்டுகளையும் தனித்தனியாக எடை போடுகிற பொழுது என்ன எடை வந்ததோ அதே எடைதான் 2 துண்டுகளாகவோ 3 துண்டுகளாகவோ 5 துண்டுகளாகவோ 4 துண்டுகளாகவோ நீங்கள் சேர்த்து எடையிட்டு பார்த்தாலும் அதனுடைய எடை ஒரே மாதிரியாக இருந்தது என்பது அறிவியல் விஞ்ஞானிகளால் எண்பிக்கப்பட்ட ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நற்கருணை புதுமை. இந்த என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் உடைபட்டாலும் அவருடைய அளவில் அவருடைய
வல்லமையில் அவர் குறைவுபடுவதே இல்லை. சில நேரங்களில் மக்களுக்கு வந்து எனக்கு பெரிய நன்மை வந்துருச்சு, சின்ன நன்மை வந்துருச்சு. ஒரு சில மக்களுக்கு சாமியார் நாங்கள் உட்கொள்கிற அந்த பெரிய நற்கருணையிலேருந்து ஒரு சிறிய தொண்டு கிடைத்து விட்டால் அதை பெரிய மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் உண்டு. என் பங்களெல்லாம் ஒரு சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, நான் வழக்கமாக ஒரு துண்டை 4ஆக பித்து அந்த ஒரு துண்டை உட்கொண்டு விட்டு மற்ற 3 துண்டையுமே நான் மக்களுக்கு கொடுப்பது உண்டு. ஒரு சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, சாமி எனக்கு கொடுங்க சாமி, நான் வருவேன் சாமி, என்னை பார்த்து கொடுங்க சாமி அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அந்த செய்தி அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் அப்பத்துண்டுடைய வடிவம் அல்லது அதனுடைய நிறை எவ்வளவாக இருந்தாலும் அவர் தன்னை முழுமையாக பிரசன்னப்படுத்துகிறார் என்பதுதான் இங்கு உண்மையாக்கப்படுகிறது. பேராயர் வைக்கிற திருப்பலியில் கொடுக்கப்படுகிற நற்கருணை, திருத்தந்தை வைக்கக்கூடிய அந்த திருப்பலியில் கொடுக்கக்கூடிய நற்கருணை, சாதாரண இன்றைக்கு குருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு எளிய குருவானவருடைய திருப்பலியில் நீங்கள் பெறுகிற நற்கருணை, எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஆண்டவர் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார். அவர் தன்னை முழுமையாக ஒரே அளவில் எல்லோரிடத்திலும் வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு இந்த ஒரே எடை கொண்டிருக்கிற இந்த நற்கருணை துண்டுகள் மிகப்பெரிய சாட்சியமாக இருக்கிறது. இன்னும் பல புதுமைகள் இருந்தாலும் நற்கருணை அப்படின்னு சொன்னாலே இந்த 2 புதுமைகளையும் கட்டாயம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் தெரிந்திருக்கிற வேண்டும். நான் இந்த 2 புதுமையும் சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னதோடு நீங்கள் நிப்பாட்டிடாதீங்க. நான் இடத்தையும் சொல்லியிருக்கிறேன். இந்த புதுமை நடந்த இடம் லான்சியானோ அப்படின்ற இடத்துல இத்தாலியில் 700வது வருஷம் நடந்திருக்கிறது. கையில் அலைபேசி இருக்கிறது, ப்ரௌஸ் பண்ணுங்க, வாசிங்க, இன்னும் நற்கருணை குறித்த தேடலை உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள்.